வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம தேவரா படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ தன்னோட கிராமத்து மக்கள் கூட சேர்ந்து கொள்ளையடிக்கிறாரு. ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் யாருமே கொள்ளையடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கிராமத்து மக்கள் கிட்ட சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி த்ரூ அவுட்டர் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் மாசா டிஃப்ரெண்டா சூப்பரா பண்ணிருக்காங்க. அனிருத்தோட மியூசிக்கும் பிஜிஎமும் இந்த படத்துக்கு ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. படத்தோட ஹீரோ ஜூனியர் என்டிஆர் அவர் கொடுத்த டபுள் ஆக்ஷன் கேரக்டர் ரொம்பவே நல்லாவும் மாஸ் பெர்ஃபார்மன்ஸும் காமிச்சிருக்காரு. சைஃப் அலி கான் அவர் கொடுத்த வில்லன் கேரக்டர் ஓகேவா பண்ணிருக்காரு. மிச்சபடி 8445 பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டர் எல்லாம் மனசுல அவ்வளவா நிக்கல. ஜான்வி கபூர் ஒரு லூசு ஹீரோயின் ரோல் தான் பண்ணிருக்காங்க. அவங்கள சாங்ஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த சாங் வந்ததுக்கு அப்புறம் தான் என் பக்கத்து சீட்டுக்காரர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு விசில் அடிச்சு வேற லெவல்ல என்ஜாய் பண்ணாருன்னா பாத்துக்கோங்களேன். இந்த மூவியோட லென்த் 2 hours 45 minutes ப்ரெடிக்டட் ஸ்க்ரீன் பிளேயும் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கு இந்த படத்துக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் பிளேவை நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆக்ஷன்ல காமிச்ச அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் காமிச்சிருந்தாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெலுங்கு ஃபேன்ஸ்க்கு இது ஒரு அபவ் ஆவரேஜ், சில பேருக்கு மாசாவும் இந்த படம் பிடிக்க சான்ஸ் இருக்கு. பட் தமிழ் ஆடியன்ஸ்லாம் இப்போ சூப்பர் படத்தையே நிறைய குறை சொல்றாங்க. இந்த படத்தெல்லாம் அவங்க ஒரு ட்ரால் மெட்டீரியலாவே ஆக்கிடுவாங்க போல. புதுசாக எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த படம் அவ்வளோ பிடிக்காது. பட் இது ஃபேமிலி அண்ட் நார்மல் ஆடியன்ஸ்க்கு இது ஓகேஷான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா அமையும். மொத்தத்துல இந்த தேவரா ஓவரா ஹைப் கொடுத்ததுனால ஒரு ஆவரேஜ் மூவியா அமைஞ்சிருக்கு. பயம் போகணும்னா தெய்வத்தோட கதையை கேட்கணும். பயம் என்னன்னு தெரியணும்னா தேவர கதையை கேட்கணும்.